ஹாய் ஐஸ். அம் இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருந்தாங்க. நானும் இருந்தேன். ஆக்சுவலா என்ன அப்டின்னா, அங்க திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 7வது நாள் தான் விரதம் விட்டோம். எல்லாருமே மோஸ்ட்லி எங்க வீட்ல இருந்தவங்க. ஸோ என்ன அப்டின்னா, அங்கேயே எல்லாம் தென்னமாவு சம்திங் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தென்னமாவு ஆக்சுவலா வந்து வாழைத்தண்டும் வாழைத்தண்டு தான் மோஸ்ட்லி விரதம் இருக்கிறவங்களுக்கு தருவாங்களாம். ஸோ தந்தாங்க. நெறையா வாழைத்தண்டு, தென்னமாவு அந்த மாரி நெறையா தந்தாங்க. அப்புறம் கேசரி ஒரு பக்கம், அப்புறம் தயிர்ல கலக்கி வாழைத்தண்டு அது எல்லாமே குடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நெறைய பக்கம் சாப்பாடுலாம் குடுத்தாங்க. ஓகே. கூட்டமா இருந்துச்சு. நாங்க போகல. ஒரு பக்கம் கேசரி, வெண்பொங்கல் குடுத்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்ல வந்து விரதம் விடுறதுக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. விதவிதமா செஞ்சு வச்சிருந்தாங்க. இலையில எல்லாமே வச்சிருந்தாங்க. இலைய பார்க்கும்போது எல்லாம் சாப்பிட்டுறணும்டா! அவ்ளோ பசி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சாப்பிட முடியல. அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா 2, 3 நாள் ஆகுமாம். நல்லா சாப்பிடுறதுக்கே. பார்த்துக்கங்களேன்.